வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உங்களோட பாத வளைவு எப்படி இருக்குது, அந்த வடிவம் எப்படி இருந்தால் எப்படிப்பட்ட ஆளுமைகள் இருக்கும், அதோட குணாதிசயங்கள்லாம் என்னன்றதை பற்றி தான் ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க. அதாவது சாமுத்திரிகா சாஸ்திரத்தை படி பார்த்தோம்னா ஒருத்தரோட உடல் அமைப்பு வடிவங்கிறது அவங்களோட ஆளுமை திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றுன்னே சொல்லலாம். அப்படித்தான் உங்களோட கால் பாதத்தோட வளைவோட வடிவமைப்பு எப்படி இருக்குது, அது எந்த மாதிரி ஆளுமையை பற்றி சொல்லுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டாக ஃபுட் ஆர்ச் அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒருத்தரோட மேல் பாதம் என்ன ஷேப்பில் இருக்குதோ அதை பொறுத்து தான் அவங்களோட ஆளுமை பண்புகள் இருக்கும்னே சொல்லுவாங்க நம்ம சாஸ்திரத்தில். அப்படி பார்க்கும்போது உங்களோட பாதத்தோட ஷேப்பு என்னங்கிறதையும் அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரோட ஆளுமையோட பண்புகளும் குணாதிசயங்களும் எப்படி இருக்குங்கிறத பற்றியும் ரொம்ப தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாங்க. உங்களோட ஃபுட் ஆர்ச்சு உங்களோட ஆளுமையை பற்றி வெளிப்படுத்துகிற ஒன்றாவே இருக்கிறதுக்கு இங்கே 2 வகையான ஷேப்புகளை பற்றி இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது உங்களோட பாதம் ஒரு தட்டையான வளைவு பாதமாக இருந்துச்சுன்னா உங்களோட ஆளுமைங்கிறது ஒரு அடிப்படை சமூக ரீதியாக ரொம்ப உணர்ச்சி ரீதியாகவும் உள்ளுணர்வு இயல்பை தானாகவே பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாவே இருக்கும். உங்களோட தோழமையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப செழித்து வளருவீங்க. நண்பர்கள், குடும்பத்தினர், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள், இந்த மாதிரி ஒரு சூழப்பட்டிருக்கிற ஒரு கூட்டத்தை தான் நீங்கள் விரும்புவீங்க. அப்போ தான் உங்களோட நிம்மதியை நீங்கள் உணர்வீங்கன்னே சொல்லலாம். அது ஒரு சாதாரணமாக கூட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு தொழில்துறை சம்மந்தமாக ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, அங்கே நீங்கள் இயல்பாகவே மக்களோடு இணைஞ்சு போயிடுவீங்க. தனிமையை விட உறவுகளை மதிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் சொல்லலாம். உங்களோட புறம்போக்கு ஆளுமை, அதாவது உங்களோட வெளிப்புற ஆளுமையை பற்றி பார்த்தோம்னா ஒரு சிறந்த குழு வீரராக கூட இருப்பீங்க. இல்லாட்டி ரொம்ப நெருக்கமான வட்டத்தில் கண்டிப்பாக ஒரு பகுதியாக நீங்கள் இருப்பீங்க. உண்மையாகவே நீங்கள் எல்லாரையும் ரசிப்பீங்க. உங்களோட பச்சாதாபம் பார்த்தோம்னா அக்கறை உள்ள ஒரு இயல்பாக தான் இருப்பீங்க. மக்களோட உணர்ச்சிகளை ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிற ஒரு தன்மையும் கொண்டு இருப்பீங்கன்னே சொல்லலாம். ஒருவேளை உங்களோட பாதம் உயர்ந்த வளைந்த பாதமாக இருந்துச்சுன்னா உங்களோட ஆளுமை பண்புகள் ரொம்ப வலுவான சுதந்திர உணவோட ரொம்ப அறிவுத்திறன் மிக்க ஒரு தொலைநோக்கான மனநிலையோடு இருப்பீங்க. நீங்கள் தன்னம்பிக்கையில் ரொம்ப செழித்து வளர்ந்து ஒரு சுதந்திரத்தை தேடுறவங்களாக இருப்பீங்க. பெரிய கனவு காண்கிறது, ஆழமாக சிந்திக்கிறது, உங்களோட சொந்த பாதையை செதுக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு இயல்பாகவே இதெல்லாம் தன்னால் வரும். உங்களோட ஞானம் சமயோதிதமான இந்த தன்மையெல்லாம் ரொம்ப கூர்மையான கவனிப்பு திறன்களை கொண்டு வந்து உங்களோட சொந்த விதிமுறைகளின்படி தான் உங்களோட வாழ்க்கையை நடத்த உதவும். மக்களே, இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு டெய்லி வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.